எந்தவித முகாந்திரம் இன்றி மாநகராட்சி அதிகாரிகள் செயல்படுவதாக தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலசங்கத்தின் தலைவர் லயன் சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி 14வது மண்டலம் பெருங்குடிக்குட்பட்ட பகுதியில் உள்ள பிஜி ஐடி விடுதி யாருடைய பெயரில் உள்ளது, அனுமதி வாங்கி கட்டப்பட்டுள்ளதா, இது எத்தனை ஆண்டுகளாக செயல்படுகிறது என்று விடுதி உரிமையாளர் பெயரில்லாமலும் விடுதி பெயர் இல்லாமலும் மொட்டையாக ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது கண்டனத்துக்குரியதாகும். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் லயன் சீதாராமன் அவர்கள் பேசும்போது, மண்டலம் 14 பெருங்குடியில் உள்ள ஏஇயிடம் புகார் அளித்தால் சரியான பதில் கூற மறுக்கிறார். இதேபோன்று மீண்டும் தேவையற்ற கடிதம் வந்தால் நாங்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து பிஜி ஐடி விடுதியை மூடிவிட்டு அதன் சாவியினை தமிழக முதல்வரின் தனிப்பிரிவில் செலுத்தி விடுவோம் என்றும், இதனால் பிஜி ஐடி விடுதியில் தங்கி பணிபுரிபவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தேவையற்ற கடிதங்களை மொட்டையாக அனுப்புவது நியாயமற்றது. மேலும் தமிழகத்தில் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தி வரும் தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு இதுபோன்ற ஒரு நபர்களால் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. அதற்கு உடனடியாக தமிழக முதல்வர் நல்ல தீர்வினை எடுக்க வேண்டும். தவறு செய்கின்ற அதிகாரியின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னைக்கு இந்த பெருங்குடி பகுதியிலையும் 1-2 பகுதிகளில் கட்டிடங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அந்த கடிதத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய தமிழ்நாடு தானே இது. தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய கடிதம் எந்த மொழியில் இருக்க வேண்டும்? எந்த மொழியில் இருக்க வேண்டும் சார்? ஆங்கிலத்தில் அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடுடைய அரசாங்கத்தில் இருக்க அரசு அதிகாரிகள் ஒரு கடிதத்தை ஆங்கிலத்தில் அமைச்சிருக்கிறாங்க. ஓகே, ஆங்கிலத்தில் இங்கே அமைச்சிக்கிற கடிதத்துக்கான விளக்கம் நீங்களே அதை உங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்குறேன், நீங்களே கூட படித்து பாருங்கள். பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் கேம் டு நோட்டீஸ், எங்களுக்கு வந்த தகவலின் பிரகாரம் போட்டுட்டு ஒரு அட்ரஸை போட்டுட்டு, இந்த விலாசத்தில் நீங்கள் ஏற்கனவே கட்டியிருக்கிற கட்டிடம், இந்த அட்ரஸு ஏற்கனவே கட்டியிருக்கிற கட்டிடம் அனுமதி பெறப்பட்டதா அல்லது டீவியேட் பண்ணப்பட்டதா? இது யாருக்கு தெரியணும்? ஒரு பில்டிங்கு அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா அல்லது டீவியேட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியணும்? அரசு அதிகாரிகள் தெரியணும். இந்த நோட்டீஸில் கேட்குறாரு அவர், இது அனுமதி பெறப்பட்டதா அல்லது டீவியேட் செய்யப்பட்டதா? நீங்கள் எதுவாக இருந்தாலும் இதை பற்றின தகவலை 7 நாளைக்குள் எங்ககிட்ட இது பண்ணணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருடனை பார்த்து நீ திருடன் தானே, நீ எங்கே திருடுன, என்ன திருடுனன்னு சொல்லிட்டு நீயே சொல்லிட்டு போ. யாருன்னா இது மாதிரி பண்ணுவாங்களா? இன்னொரு விஷயம், இன்னொரு விளக்கமும் சொல்கிறேன். இதுக்கு மீனிங் என்ன, இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வீலர் வச்சுருக்கேன் சார் நான். எனக்கு டிராஃபிக்கு போக்குவரத்து காவல்துறையிலேருந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் TN14 AZ 1234 நீங்கள் வண்டி வச்சுருக்கிறீங்க, இந்த வண்டிக்கு நீங்கள் தலைக்கவசம் அணிந்தீர்களா, நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கிறீங்களா, இல்லை ரொம்ப ஓவர் ஸ்பீடு ஓட்டினீங்களா, இல்லை சரக்கு போட்டு ஓட்டினீங்களா, அப்படி என்பதை நீங்களாகவே போக்குவரத்து காவல் அதிகாரியிடம் சொல்லிவிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போகணும். இதுதானே இதுக்கு மீனிங். இவர் அரசாங்கத்துக்கு தெரியாதான், அரசு அதிகாரிக்கு தெரியாதான், என்னது டிவியேட் பண்ணாங்களான்னு தெரியாது, பிளானிங் அப்ரூவல் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாரு, 7 நாளைக்குள் நீங்கள் தகவல் கொடுக்க வேண்டும் அப்படின்றாரு. சரி, ஓகே. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த பகுதியிலேயே சென்னையிலேயே கூட பல கோடி பில்டிங் இருக்குது, பல லட்சம் பில்டிங் இருக்குது. ஒரு நோட்டீஸ் அனுப்புனாக்கா இந்த மாதிரி அனுப்பிச்சாக்க யாருக்கு அனுப்பணும்? எல்லாருக்குமே அனுப்பணும். விடுதிகளை மட்டும் டார்கெட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு. நான் கேட்குறேன், என்னங்க சார் நீங்கள் விடுதிகளுக்கு மட்டும் அனுப்பிச்சிருக்கீங்களா, என்ன சார் காரணம்னு கேட்குறேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஏரியாவில் ஹாஸ்டல் தான் அதிகமாக இருக்குது, அதனால் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்றாரு. ஹாஸ்டல் அதிகமாக இருக்க ஏரியாவில் வீடுகள் இருக்காதா? கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்காதா? வேறு வீடுகள் தான். இதே ஏரியாவில் கோலிவென்ற பேரில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் முகம் தெரியாத பெண்களையும் ஆண்களையும் கலந்து இருபாலர் தங்கும் விடுதிகள், நத்திங் பட் லாட்ஜ் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது கார்ப்பரேட் நிறுவனங்கள். அவங்களுக்கெல்லாம் கடிதம் கொடுக்க மாட்டாங்க. சாதாரணமாக ஒரு 40 பேர் 50 பேரை வச்சு நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கள். எங்கள் இந்த கடிதத்தை கொடுத்து மிரட்டி பார்க்கிறார்கள். நமது மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார். அனுமதி பெறாத கட்டிடங்கள் இதெல்லாம் லிஸ்ட் அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை இவங்க என்ன பண்ணணும், இவங்க கம்ப்யூட்டரில் உட்காந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டின டீட்டெயில்ஸை எடுத்தோ, இல்லை வாட்டர் டேக்ஸ் கட்டின டீட்டெயில்ஸை எடுத்தோ, இல்லை எதனா ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்து இவங்க லிஸ்ட் எடுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லிஸ்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ உட்காந்து வேலை செய்கிறதுக்கு இவங்களால முடியாது. உட்காந்து வேலை செய்ய முடியாத காரணத்தினால பொதுவாக என்ன பண்ணிட்டாங்க,
இந்த பக்கத்தில் கண்ணிலலாம் அங்கங்கே ஹாஸ்டல் தெரியுது. ஒரு 50 ஹாஸ்டல் நோட்டீஸ் கொடுத்தோம்னா அந்த 50 ஹாஸ்டல்காரன் வந்து எதனா தகவல் கொடுத்தான்னா இந்த தகவலை கமிஷனர் ஐயா கொடுத்துடலாம். கமிஷனர் ஐயாவுக்கு இந்த தகவல் போகணும். இவர்கள் வேலை செய்யாமல் உட்கார்ந்து கொண்டே விடுதிகளை மட்டும் டார்கெட் பண்ணி லிஸ்ட்டை கொடுக்கறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. நாங்களும் ஒரு 50 பேர் கடிதம் கொடுத்தோம், அவங்க இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விடுதிகளை மட்டும் கேட்டாக்கா ஒரு அரசு அதிகாரி ஒரு சாதாரண மக்கள் உள்ளே போகிறாங்க சார், உக்காருங்கன்னு சொல்ல முடியல. மரியாதைக்குரிய முதல்வர் என்ன சொல்லுகிறார், அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த இளைஞர் பட்டாளம் பாருங்கள், எல்லாமே இந்த விடுதிகளை வச்சுக்கிறவங்க எல்லாம் பாருங்கள், இளைஞர்கள், வயசான அம்மாங்க. தமிழ்நாடு முதலமைச்சரை என் புள்ள மாதிரின்னு சொல்லி ஓட்டு போட்டவங்க, தமிழ்நாடு முதலமைச்சரை எங்கள் அண்ணன் மாதிரின்னு நினச்சி ஓட்டு போட்டவங்களாம் இருக்காங்க. இங்கே தமிழ்நாடு முதலமைச்சரை என்னுடைய தலைவர்னு போட்ட இந்த இளைஞர்லாம் இருக்காங்க. இத்தனை லட்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து மிரட்டுற மாதிரி மன உளைச்சல். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த கடிதத்தில் பாருங்கள் சார், நீங்கள் பாருங்கள் சார், 2 அட்ரஸ் யாருக்கு சார் போட்டிருக்கேன்? 2 அட்ரஸ் எதனா இருக்கா பாருங்கள் சார். ஓனர் அண்ட் டெவலப்பர்னு யாருன்னு பேர் இருக்குமா சார்? ஓனர் ஆர் டெவலப்பர் இப்படி பேர் இருக்குமா? இந்த மாதிரி ஒரு பேரை போட்டு இவர் என்ன பண்ண போகிறாரு, அடுத்தடுத்த லெட்டர் அனுப்பிச்சு விடுதிகளை லாக் அண்ட் சீல் வைக்கிறான்றாரு. லாக் அண்ட் சீல் வைத்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 லட்சம் விடுதிகளையும் நாங்கள் காலவரையற்று மூடுவோம். மூணுனாக்கா 20,000 விடுதிகள், 20 லட்சம் பேர் ரோட்டில் நிற்பாங்க. என்ன சட்டம் ஒழுங்கு சீர்கணும்? ஏன்னா நேற்றுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு இதே OMR சாலையில். ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே போயிட்டு ஒரு லோக்கல் ரவுடிங்களை உள்ளே புந்து அடிக்கிறாங்க. அதையும் நாங்கள் நீங்கள் அந்த காவல்துறையிட்ட சொல்லியிருக்கோம். அவங்க FIR போடுறாங்கன்னு சொன்னதுனால, ரிமாண்ட் பண்ணுறான்னு சொல்கிறதுனால விட்டுட்டு வந்துருக்கோம். இல்லைன்னா அதுக்கும் போராட்டம் நடத்தியிருப்போம். இந்த மாதிரி நாங்கள் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கிராமத்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். வியாபாரம் இல்லை, 60% கூட இல்லை, 60% 40 வேக்கன்சியில் இருக்கிறோம். சாப்பாடு கொடுக்க முடியல, கேஸ் வாங்க முடியல, அடுப்பு மரக்கட்டையை வச்சு நாங்கள் தோல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் சார் எங்களையே அவ்வளோ பாவப்பட்ட ஜென்மங்களா சார் நாங்கள் விடுதிகள் நடத்துகிறவங்க? நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த சமுதாயத்துக்கு? நல்ல கிராமத்திலேருந்து வர மக்களை வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு 24 மணி நேரம் 360 நாள் உழைச்சின்னு இருக்கோம் சார். இதை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு போய் சேரணும். இது கோர்ட் ஆர்டர் இருக்குது சார். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜஸ்டிஸ் கிருஷ்ணன் ராமசாமி ஹாஸ்டல் பில்டிங் எல்லாம் வந்து டொமஸ்டிக்னு சொல்லிட்டு தீர்ப்பே கொடுத்துட்டார் சார். 2025 ஹாஸ்டல் பில்டிங் அவர் என்ன இப்போ அவர்கிட்ட காமிச்சா என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை பில்டிங் கொடுத்துருக்காரு அவருன்னு கேட்குறாரு. எத்தனை பில்டிங் அவர் கொடுத்துருக்கான்னு கேட்குறாரு. ஒரு ஜஸ்டிஸு மொத்தமாக வந்து விடுதிகளில் தங்குறதெல்லாம் வந்து அடிப்படை தேவையில்லாத மக்கள் தங்குறாங்க, அது வந்து ரெசிடென்சியல் தான், அது கமர்ஷியல் பில்டிங் இல்லைன்னு கொடுத்துருக்காருன்னு கேட்டாக்கா எத்தனை பில்டிங் வந்துருக்காங்க, அப்போ நீங்கள் ரிட்டு போட வேண்டியதானே, நீங்கள் போக வேண்டியதானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவருக்கான திமிரோடவே பதில் சொல்லுகிறார். அதான் எங்களுக்கு புரியல. எதுக்குமே பதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ண முடியும் சார்? இப்போ அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் இருக்கிற விஷயம்னா தெரியுங்களா சார்? சட்டமன்ற உறுப்பினர் புதியவர், அமைச்சர் பெருமக்கள் புதியவர்கள், எல்லாருமே புதியவங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கனாக்கா, நம்ம என்ன ஆட்டம் போட்டாலும், நம்ம என்ன பண்ணாலும் புதுசாக வந்துக்கிற எம்எல்ஏக்கு தெரியாத போகுது, புதுசாக வந்துக்கிற அமைச்சருக்கு தெரியாத போகுது, புதுசாக வந்துக்கிற எல்லாருக்கும் தெரியாத போகுதுன்னு சொல்லிட்டு இவர்களாக சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இது போன்ற கடிதங்களை அனுப்பிச்சு கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் சிறப்பான அரசாங்கம். முதல்வருக்கு நாங்கள் பாராட்டை தெரிவித்துக்கிறோம். நாங்கள் என்ன நாங்கள் ஒரு சில விஷயங்களாக கோரிக்கை வச்ச உடனே பண்ணி கொடுத்தாரு. ஆனால் இது போன்ற அதிகாரிகளை களை எடுத்தால் மட்டுமே இந்த அரசாங்கத்திற்கு அவர் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த இத்தனை ஆயிரம் பேருக்கும் ஒரு நிம்மதி இருக்கும். இது போன்று கடிதம் அனுப்பினால் எல்லாருக்கும் அனுப்புங்க. ஹாஸ்டலுக்கு மட்டும் கடிதம் அனுப்புகிற வேலை என்ன வேலை? இதுக்கு யார் பதில் சொல்கிறது? உள்ளங்கை நெல்லிக்கனி மொட்டை கடிதாஸ் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க, எந்த தகவலும் இல்லை அப்படின்னு அர்த்தம். யாருன்னா வந்து அவங்களா சிக்குவாங்களா? யாருன்னா வந்து அவங்களா சிக்குவாங்களா? எதனா ஒரு பில்டிங் அப்ரூவல் இல்லாமல் இருக்கும் சார். 30 வருஷம் ஓல்டு பில்டிங் என்ன சார் அப்ரூவல்? 30 வருஷம் ஓல்டு பில்டிங் அப்ரூவல் என்ன? 30 வருஷமாக எப்படி நீங்கள் கமர்ஷியல் டேக்ஸ் வாங்கினீங்க? 30 வருஷமாக எப்படி EB கமர்ஷியல் வாங்கினீங்க? இப்போ எப்படி இந்த லெட்டர் அனுப்புறீங்க? ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் 30 வருஷமாக இல்லாது இன்றைக்கி வந்து கேட்குறாங்கன்னா காரணம் என்ன? எதிர்பார்க்கிறார்கள், அதானே காரணம். அதுவாக தானே இருக்கணும். எங்கள் கோரிக்கை, நீங்கள் இந்த கடிதம் சரியான கடிதம் அல்ல. உண்மையிலே நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நடத்துவதான். எங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் போட்டு அனுப்புங்க. உங்களிடம் விவரம் இருந்தால், அரசு அதிகாரிகள் உங்களுக்கு விவரம் இருந்தால் நீங்கள் என்னென்னு போடணும், இந்த மாதிரி முன்சாமி கன்சாமி பில்டிங் பேர் போடுங்க, அவர் அட்ரஸை போடுங்க, நீங்கள் 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவல் வாங்கிடுறீங்க, 4000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்கீங்கன்னு லெட்டர் அனுப்புங்க. நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் இந்த சோன்ஸோ அட்ரஸில் மிஸ்டர் குமாரசாமி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்காமல் பில்டிங் கட்டியிருக்கீங்கன்னு அப்படி லெட்டர் போடுங்க. நான் பதில் சொல்கிறேன். எதுவுமே இல்லாமல் மொட்டை கடிதாஸ் போடுறது, அரசு அதிகாரிகள் மொட்டை கடிதாஸ் போடலாமா? இது மொட்டை கடிதாஸ் தானே? அட்ரஸ் எல்லாம் போட்டு அதுக்கு பேர் என்ன? அனானியஸ் தானே?
இதுதான் எங்கள் கோரிக்கை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் எங்கள் வேண்டுகோள். ஐயா, விடுதிகளை மட்டும் குறிவைத்து இது போன்ற வேலைகளை இந்த கடைநிலை ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது நீங்கள் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்குறோம். அவர் நடவடிக்கை எடுப்பார் நம்பிக்கை இருக்கிறது. அவரிடமும் மாநகராட்சி ஆணையரிடமும் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடமும் முதலமைச்சரிடமும் இந்த கடிதத்தை வைத்து நாங்கள் விளக்கம் கேட்க இருக்கிறோம். விளக்கம் வரட்டும். தொடர்ந்து இது போன்ற அதிகாரிகள் செயல்பட்டால் உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? போராட்டம் தான் சார். இப்போ இன்றைக்கி வந்து இங்கே தான் போராடணும். நாளைக்கு என்ன பண்ணுவோம்? வீதியில் இறங்கி போராடுவோம். வீதியில் போராடாமல் ஏன்னா போராடி தான் நாங்கள் சிம்பிள் கவுலேருந்து எளிமையாலுமே எல்லாமே நாங்கள் பெற்றோம். இன்னொரு போராட்ட களத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனால் விடுதி உரிமைகள் போராடினால் நாடு தாங்காது. 20,000 விடுதிகள் இருக்குது. 20 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. லேடிஸு, ஜென்ஸு, ஒர்க்கிங் உமன்ஸு, மென்ஸு, மாணவியர் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் நாங்கள் மட்டும் எங்கள் மூடாத கதவுகளுக்கு சொந்தக்காரர்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று, ஹாஸ்பிட்டல் ஒன்று, அதை விட்டால் எங்கள் விடுதிகள் சார். எங்கள் கதவுகளை நாங்கள் மூடுறதே இல்லை. எப்பயும் ஓப்பனில் வச்சு இந்த மாதிரி தோல் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களை இந்த மாதிரி நிர்பந்தம் பண்ணுறாங்க. இதற்கான முடிவை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் நாங்கள் வைக்கிறோம். இந்த கடிதத்தை நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்று சேரும் அளவுக்கு உங்கள் இதில் போடுங்க. மொட்டை கடிதாசி போடும் அரசு அதிகாரிகள். சீதாராமன், மாநிலத்தில். இந்த மனு அளிக்கும் நிகழ்வில் மண்டலம் 14 பெருங்குடிக்குட்பட்ட PGIT உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்வில் சங்கத்தின் செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணைச் செயலாளர்கள், சங்கத்தின் உறுப்பினர்கள், விடுதி உரிமையாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி இனி தவறு நடந்தால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்தனர்.